தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட இருந்த முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் கைவிட எண்ணியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தனியார் மருத்துவமனைகள் மீது புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டவர்கள் சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளார்கள். இந்த செய்திகள் உள்ளிட்ட இன்றைய ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் தமிழடியான் உறவுகள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல் வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் ஓய்வாக வீட்டிலே இருப்போம். ஏனென்று சொன்னால் இது ஒரு விடுமுறை நாள். ஆனால் இதே நாளில் கூட ஒரு சில ஆட்கள் வேலைக்கு போக வேண்டியிருக்கும், வேலை செய்ய வேண்டியிருக்கும். மிக குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவ தாதியர்கள், மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற ஏனைய ஊழியர்கள், அதே போல பாதுகாப்பு கடமையில் இருப்பவர்கள், ஆம்புலன்ஸ் சாரதிகள் மற்றும் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சாரதிகள் என்று சொல்லி சில தவிர்க்க முடியாத வேலைகளை செய்கின்றவர்கள். அவர்களுக்கு லீவும் இல்லை, அவர்கள் வீட்டிலே நிற்க முடியாது, கிறிஸ்துமஸ் மாதிரியான பண்டிகைகளை அவர்கள் கொண்டாட முடியாது. எனவே எங்களுடைய நினைவுகள் அவர்களோடு இருக்கணும். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஆதரவையும் அன்பையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எனவே அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமாக ஒரு செய்தி குறிப்பொன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தி குறிப்பில் என்ன இருக்கு என்று வாசிக்கிறதுக்கு முதல் பொதுவாக ஜனாதிபதிமாரோ எதிர்க்கட்சி தலைவர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ கடந்த காலங்களில் விடுற எந்த ஒரு பண்டிகை செய்தியை நாம் வாசிக்கிறதே இல்லை. அது கிறிஸ்துமஸ் வாழ்த்தா இருக்கலாம், புத்தாண்டு வாழ்த்தா இருக்கலாம், தீபாவளி வாழ்த்தா இருக்கலாம், பொங்கல் வாழ்த்தா இருக்கலாம். எதையுமே வாசிக்கிறது ஏன்னு சொன்னால் அதில் அந்த சம்பிரதாயத்துக்கு போடப்படுற சொற்கள்லாம் இருக்கும். எங்களுடைய நாட்டில் சாந்தியும் சமாதானமும் அன்பும் பெருக, நாம் எல்லோரும் சகோதரத்துவத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று இருக்கும். பச்சை பொய். அது கடந்த காலங்களில் வாழ்த்தப்பட்ட எல்லா வாழ்த்துமே பச்சை பொய். அது எதுவுமே உண்மை இல்லை. முதல் நாள் வாழ்த்தி போட்டு அடுத்த நாள் லஞ்சம், ஊழல், இந்த முறை தவறுன ஆக்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறது, தேவையில்லாத ஆக்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருப்பினோம். தானே அதோட லஞ்ச ஊழல் செய்கிறது, காசுகள் அள்ளி கொடுக்கறது, அரசாங்க சொத்தை வீணாக்குறது, வீண் ஆடம்பரங்கள் செய்கிறது, உள்நாட்டில் உழைச்ச காசை கொண்டு போய் வெளிநாட்டில் பதுக்கிறது, இந்த மாதிரியான சகல வேலைகளையும் செய்து கொண்டு ஆனால் இந்த பண்டிகைகள் வேலைகள் ஒரு வாழ்த்தொண்டு போடுவினோம். வாழ்த்துறோம், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், நாட்டை முன்னேற்றம் என்று சொல்லி எல்லாமே பச்சை போய். அதனால் இந்த வாழ்த்துக்களை ஜென்ரலாக வாசிக்கிறதே இல்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அந்த வாழ்த்தை வாசிக்கணும் மாதிரி இருந்தது. ஏன்னு சொன்னால் அவருடைய நடவடிக்கைகள் உண்மையாக இருக்குது. எனவே என்ன சொல்லிக்காருன்னு பார்ப்போம். வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம், வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம், சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம், உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனித நேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஓர் அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் என்று சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால் அவர் சொன்னதை செய்து கொண்டு வர நிறைய மாற்றங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதாகவே தோன்றுகிறது. கடந்த காலங்களில் வாழ்த்தப்பட்ட வாழ்த்துக்கள் மாதிரி இல்லாமல் இந்த வாழ்த்து ஒரு உண்மையான வாழ்த்து. ஜனாதிபதி அவர்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து உண்மையான வாழ்த்து தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. நாட்டில் இருக்கும் சகல தனியார் மருத்துவமனைகள் மீதும் அரசாங்கம் இனி ஒரு கண்காணிப்பை மேற்கொள்ளும், ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது சம்பந்தமாக ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்காங்க கடந்த காலங்களில். ஆனால் அதை யாரும் வாசித்து பார்க்கறதும் இல்லை, அதை யாரும் பின்பற்றுறதுமே இல்லையாம். எனவே புதிய அரசாங்கம் தனியார் மருத்துவமனைகள் மேலே, அவர்களுடைய சேவைகள் மேலே கூடுதலான கண்காணிப்பை மேற்கொள்ளும் என்று சொல்லியும் கட்டுப்பாட்டை மேற்கொள்ளும் என்று சொல்லியும், அதை ஆங்கிலத்தில் சொல்வது ரெகுலேட் பண்ணுற என்று சொல்லி, எனவே ரெகுலேட் பண்ணப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் சொல்லி அரசாங்க மருத்துவமனை தூண்டி விடுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு அனுப்பி விடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இனிமேலும் இருக்காது. அப்படி இருந்தால் அது அரசாங்கத்தில் போய் நீங்கள் முறைப்பாடு செய்யணும், போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்யணும். எனவே அரசாங்கம் தனியார் மருத்துவமனைகள் மீது கூடுதலான கட்டுப்பாட்டை கொண்டு வரும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஜனாதிபதி நிதியத்திடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டவர்கள் சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமாக 2 தடவை பட்டியல்கள் வெளியிடப்பட்டன. அதாவது கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தேவையே இல்லாமல் பணம் பெற்றுக் கொண்டவர்களுடைய பட்டியல் 2 தடவை வெளியிடப்பட்டிருக்கு. 3வது பட்டியல் தயாராகி கொண்டிருப்பதாகவும் அதனை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார். இந்த நிலைமையில குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடிட்ட இது சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாட்டை கொடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பொது நிதியத்தை பாதுகாக்கும் சட்டத்தரணிகள் அமைப்பு, கொஞ்சம் லோயர் மேரெல்லாம் சேர்ந்து அந்த பொது நிதியம் வீணாக்கப்படுறதுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு லோயர் அமைப்பு, அவர்கள் போய் திங்கட்கிழமை முறைப்பாடு தெரிவிக்கணும் குற்றப்புலனாய்வு பிரிவில் இது சம்பந்தமாக நீங்கள் விசாரிக்கணும் என்று சொல்லி, எனவே அது சம்பந்தமான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பித்திருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 3வதாக வெளியிடப்பட இருக்கின்ற பட்டியல் இருக்குதானே, அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா தனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய பெயர்கள் மட்டும் இருக்காதாம். அதே நேரம் கிராம சபை மட்டத்தில், பிரதேச சபை மட்டத்தில், கிராம சபை மட்டத்தில் கூட பணம் பெற்றிருக்கிறார்களாம் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து. எனவே அவர்கள் எல்லோருடைய பெயர் விவரங்களும் அடுத்த பட்டியலில் இடம்பெறும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவிச்சிருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி அவர்களுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள். எவ்வளவு பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 389 கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள். அதாவது சிறு குற்றங்கள் புரிந்தவர்கள், மற்றது குற்றப்பணம் கட்ட முடியாமல் சிறைச்சாலைகளில் வாடுபவர்கள், மற்றது நன்னடத்தை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி 389 பேர் இன்று விடுவிக்கப்பட இருக்கின்றார்களாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் பெண் கைதிகள், ஏனைய 385 பேரும் ஆண்கள். அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் இன்று விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். நாளை டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை கிளிநொச்சியின் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் டிசிசி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்று சொன்னால், கூட்டம் நடத்துகிறார்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்று சொன்னால், தயவு செய்து சுயாதீனமான யூடியூபர்ஸை அங்கே போகிறதுக்கு அனுமதி வழங்கணும். அவர்கள் போய் செய்திகளை கவர் பண்ணுறதுக்கும் அங்கே நடக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அனுமதிக்கணும். அப்படி அனுமதி காட்டி செய்திகள் எப்படி வரும் என்று சொன்னால், 26ஆம் தேதி ஒரு காலம் 10-11 மணி போல செய்திகள் என்ன வரும் என்று சொன்னால், மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அமளி துமளியை ஏற்படுத்திட்டார், குழப்பத்தை ஏற்படுத்திட்டார், கூட்டத்தை நடக்க விடாமல் குழப்பிட்டார், அதை செய்துட்டார் இதை செய்துட்டார் என்று சொல்லி செய்தியாக வந்துட்டே இருக்கும். அதுக்கு பிறகு டாக்டர் வெளியில் அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லைவை போட்டு அவர் விஷயங்களை விளங்கப்படுத்தின பிறகுதான் எங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும். எனவே சுயாதீனமாக இயங்குகின்ற யூடியூபர்ஸை நாளைக்கு அனுமதிச்சாத்தான் உண்மைகள் மக்களுக்கு தெரிய வரும். இதை மக்களாகிய நீங்களும் ஒத்துக்கொள்வீங்க என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு ஊடகங்கள் மத்தியில் பேசுறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று அடிபட்டு கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும்தான் ஊடகங்களில் கதைக்கணுமே தவிர ஏனைய அமைச்சர்கள் வெளியில் வாரதும் இல்லை, ஊடகங்களை சந்திக்கிறதும் இல்லை. அப்போ அவர்களுக்கு மேலே ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது நேற்று. அந்த கேள்விக்கு பதில் வழங்கி இருக்கிறார் அமைச்சரும் அரசாங்கத்தினுடைய பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிச அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அப்படியான எந்த ஒரு கட்டுப்பாடுமே விதிக்கப்படையில. எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையில் பிஸியாக இருக்கணும், எல்லாரும் மக்கள் சேவையில் இருக்கணும். அதனால தான் ஊடகங்கள் மத்தியில் பேசுறதிலேயே தவிர மற்றபடி தேவைப்படுற நேரத்தில் பேசுவினம். மற்றபடி அரசாங்கத்தால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் எந்த ஒரு அமைச்சருக்கும் விதிக்கப்படையில என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் அறிவித்துள்ளார். இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட இருந்த முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட கைவிடும் நிலைக்கு வந்திருப்பதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. ஏற்கனவே ராமர் பாலம் கட்டப்படுமா கட்டப்படாதான்ற ஒரு கேள்வி கடந்த வாரம் கேட்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட கட்டப்படாது என்றே தெரிகின்றது. அதே மாதிரி நிறைய திட்டங்கள் கடந்த காலத்தில் போடப்பட்ட திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கைவிட்டு கொண்டே வரார். ஏன்னு சொன்னால் தேவையில்லாமல் காசுகளை செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிதாக ஒரு ஜனாதிபதி மாளிகை கட்டுறதுக்கு முடிவெடுக்கப்பட்டது, அது கைவிட்டாச்சு. ஜனாதிபதி செயலகம் கட்டுறதுக்கு முடிவெடுக்கப்பட்டது, அதுவும் கைவிட்டாச்சு. பிரதமர் அலுவலகம் புதுசாக கட்டுறதுக்கு முடிவெடுக்கப்பட்டது, அதுவும் கைவிட்டாச்சு. அந்த அடிப்படையில் இந்தியாவோட செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அதாவது இலங்கையில் பால் உற்பத்திகளை இந்தியாவில் இருக்கிற ஒரு பால் உற்பத்தி நிறுவனம், ஒரு பிரபலமான பால் உற்பத்தி கம்பெனி ஆகிய
அமுல் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அமுல் கம்பெனி வந்து இலங்கையில் வந்து முதலீடுகள் செய்யவும், அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான பால் உற்பத்தி கம்பெனி இருக்குதானே, பால் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்கிற நிறுவனம், அதை சொல்றது வந்து மில்கோன்னு சொல்லி, அதையும் வந்து அவர்கள் பொறுப்படுத்தி தங்களோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து இலங்கை முழுவதுக்குமான இந்த பால் உற்பத்தி அதோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் வந்து விநியோகிக்கிற பொறுப்பை வந்து இந்த அமுல் கம்பெனி வந்து எடுத்துக்கொள்றதாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டதாம். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள அதுக்கான முதல் கட்ட ஒப்பந்தம் வந்து போடப்பட்டதாம். இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்த பிறகு அதை வந்து அப்படியே கைவிட்டுட்டார் என்று சொல்லி இப்ப தகவல்கள் வந்திருக்குது. ஏன்னு சொன்னா இந்த முறை இந்தியாவுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்குள்ள அதை பற்றி எதுவுமே கதைக்கப்படல, அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் எதுவுமே போடப்படல. எனவே அந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட கைவிடப்பட்டாச்சு தான் இப்ப தகவல்கள் வந்திருக்குது. இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குன்னு சொன்னா, இலங்கைக்கு தேவையான, இலங்கை மக்களுக்கு தேவையான பால் மற்றும் பால் உற்பத்தி சார்ந்த பொருட்களை வந்து ஏன் இலங்கையிலேயே வந்து உற்பத்தி செய்ய முடியாது? ஏன் உற்பத்தி செய்ய முடியாது? அதுக்கு ஏன் முயற்சி செய்யல? ஏன் அதிக அளவு மாடுகளை வளர்த்து பண்ணைகளை போட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம், நிறைய காணிகள் வந்து சும்மா தான் கிடக்குது, சும்மா கிடக்குது தானே. எனவே வந்து அதுகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஏன் இலங்கைக்கு தேவையான பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்களை வந்து அது சார்ந்த பொருட்களை வந்து இலங்கையிலேயே உற்பத்தி செய்ய முடியாது? இது ஒரு கேள்விக்குறி தானே. எனவே வந்து புதிய அரசாங்கம் வந்து இதிலேயும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். எந்த ஒரு நாடும் வந்து முன்னேறணும் என்று சொன்னால் அந்த நாட்டில் வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்கணும். எல்லாத்தையும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தால் அது சரி வராது. எனவே உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும், அதே நேரம் வந்து ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கணும். அப்பதான் அந்த நாடு முன்னேறும். எனவே சரியான திட்டமிடலோட சரியான முறையில் வளங்களை பயன்படுத்தினா இந்த மாதிரி இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்காது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அதையும் முன்னெடுக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தை மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து சைனாக்கு போகிறார், சீனாக்கு போகிறார். அப்போ போகிறதுக்கான முயற்சி செய்கிறார். அந்த கார்ட்டூனில் குறுக்கால பார்த்தா நிறைய கம்பிகள் அங்கேயும் இங்கேயும் போடப்பட்டிருக்கு, அதாவது நிறைய தடைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த தடைகளை தாண்டி தான் சைனாக்கு அவர் போக வேண்டியிருக்கிறது. அந்த தடைகளுக்கு பக்கத்தில் சுவர் அழி கிடக்குது இந்தியான்னு சொல்லி. அப்போ இதனுடைய அர்த்தம் வந்து அவர் சைனாக்கு போகிறதுக்கு இந்தியா தடை விதிக்குது அல்லது மறைமுகமான அழுத்தங்களையும் தடைகளையும் போடுது என்று சொல்லி அப்படி அர்த்தமா, அல்லது சைனாவுக்கு போயிட்டு பொருளாதார ஒப்பந்தங்களில் சைன் வைக்க விடாமல் இந்தியா தடுக்குதா, மறைமுகமான தடைகளை போடுதான்னு சொல்லி தெரியல. எனவே ஆழமான அர்த்தத்துடன் கூடிய இன்றைய கேலி சித்திரத்தை பார்க்கும்போது உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.